ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கு வந்து நாங்கள் மட்டக்களப்பு திருவண்ணாமலை பாதையில் இடையில வாகரன்ற இடத்துல நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். அந்த வாகர எல்லைக்குட்பட்ட ஒரு சின்ன ஒரு கிராமம், அதாவது ஒரு சிம்பிளாக டெவலப் ஆன ஒரு கிராமத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு எங்களோட வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது ஒரு சின்ன ஒரு கிராமத்தை பார்ப்போம். அங்கே உள்ள சின்ன அட்வென்ச்சராக என்ன இருக்கு, அடுத்து அங்கே என்ன தொழில் செய்கிறாங்க, விவசாயம் எப்படி, அடுத்து மீன்பிடி எப்படி, இப்படியான விஷயங்களை பார்ப்போம்னு சொல்லி தான் ஒரு சிம்பிளாக ஒரு கிராமத்துக்கு இன்றைக்கு நாங்கள் வந்தோம். எங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ அவர் மூலமாக நாங்கள் சில இன்ஃபர்மேஷன்கள் எடுத்தோம். ஸோ நாங்கள் வந்த கிராமம்ன்ற பேர் வந்து வட்டவான். ஸோ அந்த கிராமத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர் சொன்னார். அதே டைமில் இந்த கிராமம் 2004க்கு முதல், அதாவது 2004 சொல்லக்கூடிய உங்களுக்கு விளங்கிக்கு வந்து சுனாமி பீரியடுக்கு முதல் வந்து இந்த கிராமம் வேற ஒரு இடத்துல இருந்துருக்கு. அந்த பார்டரில் தான் இப்போ நாங்கள் நிற்கும். ஃபுல்லாகவே வந்து ஒரு சுரியாவும் ஒரு இதான இடம், ஃபுல்லாக மட்டியெல்லாம் உடைச்சு கிடக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் அந்த பெரிய வட்டவாண்டு சொல்கிற இடத்துக்கு போகணும். அந்த பெரிய வட்டவன் தான் இவங்களோட பூர்வீக நிலமாக இருந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பத்துக்கிட்ட வாழ்ந்த அந்த கிராமம் வந்து இப்போ யாருமே இல்லை. ஆனால் கொஞ்சம் பேர் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கு அடுத்ததாக வந்து அங்கே தான் போகிறோம். ஸோ அந்த கிராமத்தில் உள்ள விஷயங்கள் என்ன, அங்கே என்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்ப்போம். போயிட்டு இருக்கிற வந்து ஒரு மினி யாழை மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். காய்கனி பாலம் தாண்டி தான் திரும்ப பெரிய வட்டவானுக்கு நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த வட்டவான் கிராமத்துக்கு உள்ளுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக ஒரு தொங்கலில் கிராமத்தில் எல்லையில் வந்து ஒரு ஈச்சங்காடோண்ட பார்த்துருக்கோம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்து நிற்கோம். ஸோ இந்த கிராமத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா வந்து இங்கே உள்ள மக்கள் விவசாயம் செய்கிறாங்க, அதோட மீன்பிடி செய்கிறாங்க, அதோட வந்து சின்ன ஒரு என்ன சொல்கிறேன் சின்ன சின்ன கைத்தொழில் செய்கிற மாதிரி அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கி. அதோடு சேர்த்து மெயினாக ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றுக்கு போகிறாங்க, நாசுவந்தீவுக்கு. ஸோ அங்கே இப்படியான விஷயங்களை வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரம் இப்போ போயிட்டுருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எவ்வளோ பின்தங்கிய கிராமங்கள் இருந்தாலும் எல்லா கிராமத்துக்கும் ஒவ்வொரு வசதிகள், அடிப்படை வசதிகள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த கிராமத்தில் வந்து ரோட் வசதி, அடுத்தது வேறு வேறு வசதிகள் எல்லாமே இருந்தும் ஆனால் இந்த மக்களுக்கு வந்து தண்ணி, அதாவது குடிநீர் வசதின்றது வந்து மிகவும் குறைவான லெவலில் இருந்துட்டு. ஸோ தண்ணீரை வசதியை வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஆள் வந்து சப்ளை பண்ணுறாரு சின்ன ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அங்கே ஒரு வாகனத்தை வச்சு சப்ளை பண்ணுறது. வாழைச்சனை தண்ணி எடுத்துகிட்டு வந்து வட்டவானுக்கு ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் வந்து அவர் வந்து சப்ளை பண்ணுறாரு. அதே டைமில் இங்கே வந்து கிணற்றுலையா ஊற்று நீர் வந்து இல்லாமல் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இன்னொரு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். இது எங்களுக்கு ஒரு ட்ராவல் வ்ளாகாவோ இல்லை ஒரு ஃபன்னாக நாங்கள் வருவோம் அப்படி எதிர்பார்த்தாலும், ஆனால் இந்தளவுக்கு இந்த சேதம் நடந்திருக்குன்னு சொல்லக்குள்ள வந்து பாருங்கள். இந்த மரம், அடுத்த நிலம், இது எல்லாமே வந்து இருக்கி. ஆனால் இங்கே நடந்த மக்களுக்கு வந்து இந்தளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லக்குள்ள அதை கொஞ்சம் மைண்டில் ஃபீல் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே வீடுகள் இந்தளவுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. நாங்கள் பார்த்ததில் இந்த வீடு மட்டும்தான் கொஞ்சம் வீடுண்டலி எங்களால் அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் இப்போ நிறைய வீடுகளை பார்த்துருப்பீங்க என்கிட்ட வீடியோவில். ஸோ என்ன சொல்கிறேன்னு விளங்குது இல்லை. ஏன்டா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு போன வட்டவானை பார்த்தோம். உண்மையிலே வந்து ரோடு அடுத்தது எல்லாமே வந்து நல்ல டெவலப்பாக ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு இருக்குது. அதாவது பின்தங்கிய கிராமம்னு நாங்கள் போய் பார்த்தாலும் ஆனால் அங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. கிட்டத்தட்ட கிரவல் ரோடுகளை வந்து நாங்கள் காணலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு அங்கால தான் அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லக்குள்ள வந்து சந்தோஷமாகி என்ற ஒரு நல்ல நிலைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தும் அந்த தண்ணீர் வசதி இல்லைன்னு சொல்கிறது வந்து அந்த மக்களுக்கு பெரிய ஒரு அடியாக தான் இருக்கும். 2004 சுனாமியில் வந்து நிறைய பேர், அதாவது என்ன வீடு, அவங்களோட வீடு வாசல் எல்லாமே வந்து சேதமடைஞ்சிருக்கு. அதோட அவங்க ஃபுல்லாகவே வந்து நான் நினைக்கிறேன் மீன்பிடியில் இருந்தார்கள். இப்போ என்னென்ன தொழில் எல்லாரும் அதே தொழில் இருக்காங்களான்றது வந்து பெரிய ஒரு டவுட். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இவங்களுக்கு 2007 வந்து அங்கே, அதாவது இந்த முன்னுக்கு இருக்கிற மெயின் ரோட்டில் இருக்கிற வட்டவான் ஒரு கிராமத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு
வந்து எந்த அளவுக்கு தன்னை பூர்வீகத்தை விட்டு வேறு இடத்துக்கு போய் அவங்க என்ஜாய் பண்ணி ஒழுங்காக சந்தோஷமாக இருப்பாங்கன்றதை வந்து சொல்லி கேட்கலாம் நம்மளால். ரொம்ப ரோட் வந்து த்ரில்லிங்காக இருக்கு, போகிற வழியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நாங்கள் இன்னும் வீடுகளை தேடி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு எங்களுக்கு ஏழுமோ தெரியா. பைக்கை ஒரு சைடால் கொண்டு வர வந்து புதிய வட்டவானை பற்றி தான் நாங்கள் பார்க்குறதுக்கு வந்தோம். அதாவது வட்டவானில் ஒரு இடம். ஸோ அந்த இடத்த பற்றி நாங்கள் உங்களுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஒருத்தரை மீட் பண்ணோம். அவர் சொன்ன இன்ஃபர்மேஷனை பார்த்தா வந்து எங்களுக்கு உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 7 கிலோமீட்டர் ஒரு சுற்றி ஒரு ஓடையை தாண்டி வந்து கேளாமல் சுற்றி வந்து தான் இப்போ நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 250 வீடுகளுக்கு மேலே அந்த ஏரியாவில் இருக்கு. சில வீடுகளை பார்க்க போகிறதுக்கு கூட ஏழாமல் இருக்குது. அவ்வளோக்கு முள்ளான புதர்களும் இதுவுமா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த இடம் வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமாக இப்போ போயிருக்கு. ஸோ இந்த சுனாமியோட தாக்கமும் இந்த விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு இதை பாதிச்சிருக்கின்றது எங்களுக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் விளங்கிருக்கு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை மாதிரி தொடர்ந்து சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மற்றாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.